சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய அரசியல்ல ஒரு புரட்சியான விஷயமா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு பார்ட்டி தொடங்கப்பட்டுச்சு. அது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி முதல்ல ஆன்லைன்ல ஒரு வேடிக்கையான பக்கமாவே தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கு இளைஞர்கள் ஆதரவு மிக அதிகமா இருந்து வந்துச்சு. இதையடுத்து அவர்கள் கல்வித்துறையில நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி போராட்டமும் இப்போ நடத்திட்டு வராங்க. நாட்டோட பல பகுதிகளில் இந்த போராட்டம் நடத்திய கரப்பான் பூச்சி கட்சியினர் இப்போ டெல்லியிலையும் தொடர் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரபல சமூக ஆர்வலரான சோனம் வாங்சுக் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்துல இறங்கியிருக்காரு. அவரோட உடல்நிலை மிக மோசமான கட்டத்திற்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கு. இன்னும் 2 நாட்கள்ல அவரு உயிரிழக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையிலும் இத பத்தி ஏன் யாருமே இன்னும் பேசல, இது ஏன் இன்னும் வெளிவராத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற கேள்வி இப்போ சமூக வலைதளங்கள்ல சிலரால பேசப்படுது. மத்திய அரசு நோக்கி இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு இன்னமுமே செவிசாய்க்கவில்லை. இந்த போராட்டம் பற்றியோ இந்த போராட்டத்திற்கான முக்கியத்துவம் குறித்தோ எந்த ஒரு இன்ஃபுளுசஸும் ஏன் இதுவரைக்கும் வாய் துறக்காம இருக்காங்க அப்படின்றதுமே ஒரு புரியாத புதிரா இருக்கு. டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வரும் தொடர் போராட்டமானது தற்பொழுது 27வது நாளை எட்டியிருக்கு. நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் கல்வித்துறை முறைகேடுகளுக்கு எதிராக நடத்தப்படும் இந்த போராட்டத்துல கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்றதே ஒரு பிரதான கோரிக்கையா அவங்க முன் வச்சுட்டு வராங்க. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பிரபல சமூக ஆர்வலரான சோனம் வாங்சுக் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னோட உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இந்த போராட்டம் இப்போ 16வது நாளை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில சோனம் வாங்சுக்கிற்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சகாரிகா கோஷ், சமூக ஆர்வலர்கள் யோகேந்திர யாதவ் மற்றும் அஞ்சலி பரத்வாஜ் ஆகியோரும் போராட்ட களத்துக்கு நேரில் வந்து தங்களோட ஆதரவை வெளிப்படுத்தினாங்க. இந்த நிலையில தான் கடந்த ஜூன் 28ஆம் தேதி தொடங்கிய இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சோனம் வாங்சுக்கோட உடல்நிலை தற்பொழுது நாளுக்கு நாள் மோசமடைந்து வருது. இந்த சூழல்ல தான் வழக்கறிஞர் ராகேஷ் குமார் சைனி பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தாரு. அதுல வாங்சுக்கோட உடல்நிலை வேகமா மோசமடைந்து வருவதாகவும் தற்போதைய சூழல்ல அவர் இன்னும் 2 நாட்கள்ல உயிரிழக்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அதுல குறிப்பிட்டிருந்தாரு. அதனால மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசுக்கு உத்தரவிட்டு வாங்சுக்கை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உயிர் காக்க தேவையான ஊட்டச்சத்துகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அடங்கிய உணவை ரீதியாக வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்துச்சு. சோனம் வாங்சுக் உயிரிழந்தால் அது இந்தியாவுக்கும் உலகத்திற்கும் பெரும் அவமானமாக அமையும் என்றும் அதுல வலியுறுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சதிலிருந்து அவருக்கு இதுவரைக்கும் 8.5 கிலோ எடை இழந்திருக்கு. அவரோட ரத்த அழுத்தம் 109க்கு 70 குறைஞ்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. சில நாட்களா சமூக வலைதளங்கள் வெளியாகும் படங்கள்ல அவரோட உடல் எடை குறைந்துள்ளத நாமளுமே நம்ம கண்ணால பார்க்க முடியுது. வயிறும் ஒட்டி போயிருக்குது. அவர் படுக்கையில ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் சூழல்ல மருத்துவர்கள் அவரை தொடர்ந்து கண்காணித்து வராங்க. இது தொடர்பாக கரப்பான் பூச்சி கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே வாங்சுக்கின் உடல்நிலை மோசமாக இருக்கிறதுனும், அவர் உட்காரும் போதோ எழுந்து நிற்கும் போதோ கடுமையான மயக்கம் ஏற்படுகிறதுனும், கழிவறைக்கு செல்வதற்கு கூட சிரமப்படுவதாகவும், மிகுந்த வலியிலும் அவதியிலும் இருக்கிறார் எனவும், உண்ணாவிரத போராட்டத்தை அவர் கைவிட மறுக்கிறார் எனவும் கூறியிருந்தார். மத்திய அரசு இது குறித்த பேச்சுவார்த்தைக்கு கூட ஏன் தயாரா இல்லைன்னோ, ஒரு உயிர் உங்களுக்கு அவ்வளவு சுலபமானதாயிடுச்சானோ அவர் தரப்புல கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் நலனுக்காகவும் மாணவர்களின் நலனுக்காகவும் ஒருவரின் உயிர் பறிபோக உள்ள நிலையில் இது பற்றி இதுவரை எந்த ஒரு சமூக ஊடகங்களிலும் எந்த ஒரு தொலைக்காட்சி செய்திகளிலும் செய்திகள் வெளிவராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.